நம்முடைய ஊடக நண்பர்களான பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சட்டமன்றத்தில் வேளாண் துறை அமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு அரசின் 2024-25 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தது மருத்துவரையா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும். அப்படி குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் வேளாண் துறைக்கு நிழல் நிதிநிலை அறிக்கையை 17 ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறோம். அப்படி 17 ஆண்டுகளின் முயற்சி தமிழக அரசு இப்போது நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நாங்கள் காண்கிறோம். அரசு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டின் முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை. வேளாண்மை தான் எல்லோருக்கும் உணவளிக்கிற துறை. அதுதான் வள்ளுவர் கூட சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழந்தும் உழவே தலைன்னு சொன்னார். அப்போ தலை சிறந்த முதல் தொழில் ஆதார தொழில் உழவு தான். உழுவார் உலகுக்கு அச்சாணி, உழவு செழித்தால் உலகம் செழிக்கும் என்பதுதான். இப்படி உழவின் பெருமையை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இப்ப காலப்போக்கில் மக்கள் தொகை பெருகி வருகிறது, விளைநிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது, உணவு உற்பத்தியும் குறைந்து வருகிறது. எல்லா நிலைகளிலும் எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக உழவு தொழிலை மேம்படுத்துவதற்கு தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் வெளியிட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் 42,188 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இந்த வேளாண் துறையோடு கால்நடை வளர்ப்பு, பால் வளம், வருவாய்த்துறை, தொழில்துறை, உணவு பாதுகாப்புத்துறை போன்ற 7-8 துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய பின்னி பிணைந்திருக்கிற சூழல். உதாரணத்துக்கு இதில் இப்போ நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது 100 உழவர் அங்காடிகள் துவக்கப்படும், களர் நிலங்கள் மேம்படுத்தப்படும், மண்ணுயிர் காப்போம் என்றெல்லாம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட விவசாயிகள் எதிர்பார்ப்பது கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை என்பதுதான். உற்பத்திக்கேற்ற விலை இல்லை என்பது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இப்போ உதாரணத்துக்கு 1-2 சொல்றோம். சமீபத்தில் போன மாதம் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இந்த மொச்சை அவரைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மொச்சை பயிரிடப்பட்டு விளைச்சலுக்கு வந்துச்சு. நானே போய் வாங்கினோம். விவசாயிகிட்ட வாங்கும் பொழுது 19 ரூபாய், அதே வாங்கிட்டு கடையில் வந்து கேட்டால் 60 ரூபாய். இப்படி இது ஒன்று. நெல்லினுடைய விலை எவ்வளவு? கொள்முதல் செய்கிற விலை, அரசு நெல் கொள்முதல் செய்கிறது, வியாபாரிகளும் நெல்லை விலைக்கு வாங்குறாங்க. அதே அரிசியா மாற்றம் செய்த பிறகு அரிசியினுடைய விலை 60 ரூபாய் 65 ரூபாய் கிலோ. எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு! அப்ப உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை, வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு மிக அதிகமான விலை, இடையில யாரோ சம்பாதிக்கிறாங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. நான் சொல்றேன். அதோட இன்னைக்கு நெல் சாகுபடி பரப்பு நெல் சாகுபடி பரப்பை அதிகரிப்போம் சொல்றாங்க. இப்ப கரும்பு சாகுபடி பரப்பு குறைஞ்சு போச்சு, கரும்புக்கு கட்டுப்படியான விலை இல்லை. இன்னைக்கு வேர்க்கடலை பருப்பு சாகுபடி ரொம்ப குறைஞ்சு போச்சு, மஞ்சள் சாகுபடி பரப்பு குறைஞ்சிக்கிச்சு. இப்போ சாகுபடியினுடைய பரப்பு குறைகிறது. அதே நேரத்தில் இந்த ரசாயன உரங்கள் போடுறதுனால மண் தன்னுடைய தன்மை இழந்து விடுகிறது. மண் தன் தன்மை இழக்கிற காரணத்தால் மண் சத்து குறைந்து போயிடுச்சு. இதுக்கு நாங்க கேட்கறது, பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துறது,
மண் பரிசோதனை செய்ய வேண்டும். இப்ப கூட அறிவிச்சிருக்கிறாங்க, அதுல மண் பரிசோதனைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப மண் பரிசோதனை எவ்வளவு விவசாயிகளுக்கு செய்வாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கறதெல்லாம் ஒவ்வொரு விவசாயினுடைய நிலத்தையும் மண் பரிசோதனை செய்து அதுல எந்த அளவுக்கு சத்து இருக்குது, என்ன சத்து கொடுக்கலாம், என்ன பயிரிடலாம் என்பதை ஆய்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்காக வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு 4 இடங்களில் வேளாண் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இப்ப வேளாண்மைக்கு ஒரே பல்கலைக்கழகம் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 4 வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும். வேளாண்மை பயிற்சி மையங்கள் நிறைய உருவாக்கப்பட வேண்டும். வேளாண்மை ஆராய்ச்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும். இப்படி நெல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல, வட மாநிலங்களில் கோதுமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல சிறுதானியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு சிறுதானிய உணவு தான் உடல் நலத்துக்கு ஏற்றது. இன்னைக்கு ஐநா அவைய சர்வதேச அளவில் 2023ஆம் ஆண்டு சிறுதானிய ஆண்டு அறிவிச்சாங்க. அப்போ அரசை நாங்கள் வற்புறுத்துவது இந்த சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதோட பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் இது மேம்படுத்தணும். இப்போ எண்ணெய் வித்துக்கெல்லாம் ரொம்ப குறைச்சி போச்சு. வெளியிலிருந்து தான், வெளிநாடுகளிலிருந்து வெளிமாநிலங்களிலிருந்து நம்ம வாங்குறோம். பருப்பு வகைகளும் குறைஞ்சி போச்சு, பயிர் வகைகள் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ விவசாயிகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் நாளும் நலிஞ்சிக்கிட்டு போறாங்க. அப்ப நாளும் நலிந்த விவசாயிகளுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது, குடும்பத்தினுடைய பொருளாதாரமா இருப்பது கால்நடை தான். இன்னைக்கு கறவை மாடு தான். கறவை மாடு இல்லைன்னா பல மாவட்டங்களுடைய விவசாயிகள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் குழந்தைகள் படிக்க வைக்க முடியாத போயிடும். அதனால இந்த கறவை மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு, கோழி வளர்ப்புக்கு, தேனீ வளர்ப்புக்கு எல்லா விவசாயிகளுக்கும் மானியம் வழங்கணும். இப்போ அரசு நிதி ஒதுக்கீடு வழங்குவதும் மானியம் வழங்குவதாக சொல்றாங்க. ஒரு வட்டாரத்தில் எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க? ஒரு வட்டாரத்தில் 10 பேர் கொடுக்குறாங்க. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கிற இடத்துல 10 பேர்த்துக்கு மானியம் வழங்குவதனால எல்லா விவசாயிகளையும் மேம்படுத்த முடியாது, உற்பத்தியை பெருக்க முடியாது. அதோட இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இன்னைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு அங்கே அழுகு பொருள் இருக்குது. அதை பாதுகாப்பு வைப்பதற்கு குளிர்பதன கிடங்கு துவங்கணும். குளிர்பதன கிடங்கு துவங்குவதற்கான அறிவிப்பு வராது எங்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையான பயிர் செய்யப்படுகிறது. இப்போ தக்காளி ஒரு இடத்துல விளையும், நெல் ஒரு இடத்துல விளையும், கரும்பு ஒரு இடத்துல, மற்ற பயிர்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இதெல்லாம் விளையுது. அப்போ எந்த பகுதியில் என்ன உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதற்கு சார்ந்த தொழிற்சாலைகள், நான் கூட சொல்றது வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் தொடர்ந்து சொல்றோம் பாமக. அப்ப அந்த அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா பூ உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல அங்க வாசனை திரவிய தொழிற்சாலைகள், தேங்காய் உற்பத்தி செய்யற இடத்துல தேங்காய் துருவல் பொடிமாவு செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், காய்கறிகள் விளையிற இடத்துல, நெல் விளையிற இடத்துல, கரும்பு விளையிற இடத்துல, தக்காளி எல்லாம் சொல்றோம். அப்போ அப்படி அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் வரும் பொழுது வேளாண்மைக்கு புத்துயிர் கிடைக்கும், கட்டுப்படியான விலை கிடைக்கும், அதோடு நுகர்வோருக்கு அடக்க விலையில பொருள் கிடைக்கும். தொழிற்சாலை வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உற்பத்தி பெருகும், வணிகமும் பெருகும், அதை சார்ந்த உப தொழில்கள் அதிகரிக்கும். அதனால நாங்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துவது எந்த பகுதியில் என்ன விளைகிறதோ அந்த விளைபொருளுக்கு ஏற்ற வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்பதான் வேலை வாய்ப்பும் பிறகு வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இப்போ 30 சர்க்கரை ஆலைகள் புனரமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் வரவேற்கிறோம். கரும்பு விவசாயிகள்லாம் இன்னைக்கு நலிஞ்சு போயிட்டாங்க. கரும்புக்கு கட்டுப்படியான விலை, நண்பர் கேள்வி கேட்டார், கரும்புக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கலையே, சொன்ன விலையை கொடுக்கலையேன்னு சொல்றாங்க. உண்மைதான், கரும்பு விவசாயிகள் நலிஞ்சு போயிட்டாங்க. இப்போ கரும்பு ஆலைகள், சர்க்கரை ஆலைகள்ல எத்தனால் உற்பத்தி பண்ணலாம், மொலாசஸ் அங்க இருக்குது, எத்தனால் உற்பத்தி பண்ண நம்ம எரிபொருள் கிடைக்கும், சர்க்கரை ஆலை லாபகரமா இயங்கும். அப்ப விவசாயிகளுக்கு, கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கும். இப்படி இப்போ 42,188 கோடி என்பது அதிக தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை பல்வேறு துறைகள் இணைந்து சார்ந்திருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு விவசாயியும் பயனடையக்கூடிய வகையில்
விவசாயிக்கு வாழ்வாதாரமாக கட்டுப்படியான விலை கிடைக்கணும். அதே நேரத்தில் நுகர்வோருக்கு அடக்க விலையில பொருள் கிடைக்கணும். இது ரெண்டும் முக்கியம். விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை வேணும்னு கேட்கிறோம், நுகர்வோருக்கு அதிகப்படியான விலை, அது கட்டுப்படியான விலையில அடக்க விலையில அவங்களுக்கு பொருள் கிடைக்கணும். இதை பார்க்கணும். இடையில இருக்கக்கூடியவர்கள் கொள்ளையடிப்பது அது கட்டுப்படுத்துவதற்காக தான் விலை நிர்ணயம் தான் இது சீரமைக்கும். அதோட இன்னைக்கு மல்பரி பயிர் நான் சொன்ன மாதிரி பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள் குறைச்சிட்டு போகுது. அது மாதிரி மல்பரி பட்டுக்கு ரொம்ப பெயர் பெற்ற தமிழ்நாடுன்னு சொல்றோம். மல்பரி பயிர் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. அப்ப மல்பரி பயிரை ஊக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு வகையான பயிர் வகைகள் எடுத்துட்டு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஆகவே வேளாண்மை தான் முதல் தொழில், ஆதார தொழில், மக்களுக்கு உணவளிக்கிற துறை என்ற காரணத்தினால அரசு இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக வற்புறுத்துகிறோம். கரும்பு விவசாயிகள் 4500 ரூபாய் கேட்டிருந்தாங்க ஒரு டன்னுக்கு. 215 ரூபாய் ஊக்கத்தொகை என்ற பேர்ல அரசு அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு விலை உயர்த்தி கொடுக்கல, வெறும் 215 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாருங்க, ஊக்கத்தொகை என்பது போதாது. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 4500 ரூபாய் கொடுத்தா தான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். அதுக்கு போதாது. இந்த ஊக்கத்தொகை என்பது போதாது. அதை விலை நிர்ணயத்தோட சேர்க்கணும். 4500 வழங்க வேண்டும். அதே மாதிரி தான் எல்லாம் கரும்பு விவசாயி தான் சொல்றேன். அதே மாதிரி தான் எல்லாம். மஞ்சளுக்கு அதே மாதிரி. மஞ்சளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. நீங்க எங்க பகுதியில் தருமபுரி மாவட்டத்தில் புளி உற்பத்தி கேந்திரம்னு சொல்றோம். புளி அங்க உற்பத்தி செய்யற புளியெல்லாம் விட்டுட்டு மகாராஷ்டிரா போன்ற அங்கிருந்து தான் வருது. இங்க கட்டுப்படியான வேலை இல்லை ஒண்ணு. அதே நேரத்தில் இந்த புளி நறுக்கும் தொழிலில்